திரு ராமன், இப்போது இந்த நீட்டில் இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கருத்துக்கள் வழக்கம் போல் விளிம்பு நிலை மக்கள், தமிழர்கள், ஏழைகள் இப்படியெல்லாம் சொல்கிறார். சரி, திரு டிடிஎஸ் ஒரு கருத்து இங்கே வைத்தார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயா, 20 பிள்ளைகள் இறந்து போனது வேதனையிலும் ரொம்ப மோசமான வேதனை, அதை மன்னிக்க முடியாது. ஆனால் நூற்றுக்கணக்கில் இறந்து போனார்களே கள்ளச்சாராயத்தில், இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யாரை போய் சந்தித்தீங்க? ஒரு ஓப்பன் ப்ரொக்ளமேஷன், மக்களுக்கான பிரகடனத்தை இந்த அரசு என்ன செய்தது? பாலியல் வன்முறைகள் நடக்கின்றது, என்ன செய்தது? இந்த கேள்வி எழுகின்றது. அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சா இல்லை, நீங்கள் சொல்கிற வேண்டிய கருத்துக்களை சொல்லலாம். நான் ஒரு அதாவது இது முழுக்க இந்த நீட்டு பிரச்சனை முழுக்க தேர்தல் நாடகம், ஓட்டு வாங்குறதுக்கான நாடகம். அதாவது நீட்டு ரத்து குறித்து 2022 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க. அது பார்ட் 1. அடுத்தது பார்த்தீங்களா மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் பார்ட் 2. பாகுபலி, ஆமாம் பார்ட் 2. அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு அனைத்து கட்சம் பார்ட் 3, பாகுபலி 3. அடுத்தது மீண்டும் நீட்டு ரத்து, சட்ட போராட்டம் செய்ய வேண்டும், இதுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு அரசு துறை அதிகாரிகளும் அனைத்து கட்சி கூட்டமும் போடுறாங்க. கடுமையான ஆலோசனை. இப்போ இந்த மருத்துவத்துறைக்கு நீட்டு அவங்க சொல்கிறாங்க, மத்திய அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த நிலைப்பாடு அண்ணன் டிடிஎஸ் சொன்ன மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நோட்டை எண்ணாமல் நீட்டை நம்பி, நோட்டை எண்ணாமல் திமுக நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு நோட்டை எண்ணாமல் நீட்டை நம்பி ஏழை எளிய மக்களும் படிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை மருத்துவத்துறையை இந்தியா அந்த கவுன்சிலிங் மருத்துவத்துறையை இது பண்ணது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரே இலக்கு, இது அவங்களுக்கு நடக்காதுன்னு தெரியும். உதயநிதி என்ன சொன்னார்? இந்த ரகசியம் எனக்கு தெரியும், இந்த ரகசியம் எனக்கு தெரியும், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த ரகசியம் எனக்கு தெரியும், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நான் சொல்லக்கூடியாங்க. இப்போ எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க? இப்போ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். இப்போ எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடணும்னு சொல்லுங்க. அப்போ இதில் இருந்து யாருக்கு இந்த மாநில ஆளுநருக்கு கொடுத்தார்கள்? அடுத்து சொல்கிறேன், அதை திரும்ப அனுப்பினார்கள், திரும்பவும் நாங்கள் சரி செய்து ஆளுநருக்கு அனுப்பினோம், ஆளுநர் உடனே குடியரசுத் தலைவர் அனுப்பினார். இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கையை விரிச்சிட்டாங்க. வடிவேலு ஒரு படத்தில் வர பாக்கெட்டான இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாடகம் முழுக்க இது தெரியும், இது நடக்காதுன்னு திமுகவுக்கே தெரியும். அப்போ நோக்கம் என்ன? ஓட்டு வாங்க வேண்டும். அப்போ ஓட்டு வாங்க வேண்டாம். அந்த திருவிளையாடல் படத்தில் கவிஞர் கண்ணதாசன் டிஆர் மகாலிங்க பாட்டு போடுறார், என்ன இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனைன்னா அவர் இறைவனை பார்த்து தமிழுக்கு அவ்வளோ பாட்டு போறாரு. நீ அது மாதிரி நடிக்கிறீங்களா? மக்கள்கிட்ட மக்களே உங்களுக்காக நாங்கள் அல்லும் பகலும் அயராது உழைத்து எங்களுடைய கட்சியை மக்களுக்காக அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய தியாகத்தை மக்கள் அனுப்பானா? ஊழல் மட்டும் இவங்களுக்கு சொந்தமாங்க. அனைத்து துறையும் முதல் அக்கு வரையிலும் இந்த துறையை கொள்ளையடித்து ஏற்கனவே சொல்ல கூட்டு குர்பானி ஆக்கி கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசுக்கு மக்களுடைய வலிமை பற்றி தெரியாது சார். இவர்களுடைய நாடகம் என்னன்னா, நாடகம் எல்லாம் கண்டேன் உங்க விளம்பர ஆட்சியிலே உங்கள் ஊழல் ஆட்சியிலே நாடகம் எல்லாம் கண்டேன்னு பாட்டம் ரீமேக் பண்ணி கொடுக்குறேன். காரணம், இந்த மாதிரி மக்களை ஏமாத்தினா மக்கள் என்னதோ 8 கோடி மக்களும் ஒன்றுமே தெரியாதது போலையும் தேனாரிலும் பாலாரிலும் ஓடிக்கொண்டு மக்கள் சொல்லலா இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான்னு இந்த விளம்பர அரசு நினைக்கின்றது. இவர்களுக்கு தேவை ஓட்டு. ஆனால் உங்களுக்கு வேட்டு வைப்பதற்கு ஏற்கனவே டெல்லியிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை சாட்டை எடுப்பார். 2000 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 இந்த நிலைமை கண்டிப்பாக திமுக ஆட்சி துடைத்தெறியப்படும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. முழுக்க ஊழலே நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் எத்தனை அமைச்சர்கள் திமுக சேர்ந்த எத்தனை அமைச்சர்கள் இடி முன்பும் ஐடி முன்பு எவ்வளோ ஐயா ஆளை விட்டுருங்க ஐயான்னு இதுவரைக்கும் அமைச்சரை பிடிச்சாங்க. அமைச்சர் பிஏக்களை பாருங்க, தெருத்தரவா ஓடுறாங்க. ஏங்க இப்போ நீங்கள் இருக்கிறீங்க கொடைக்கானலில் ஒரு வீடு, ஊட்டியில் ஒரு வீடு, சென்னையில் ஒரு வீடு, நீங்கள் பிறந்த ஊரில் மாடு தோட்டம் துறவு இருக்குதுங்க. சரி, பெங்களூரில் வீடு. ஏங்க 38 மாவட்டத்துக்கு 10 வீடுனா யாருக்கு பணங்க இது? நீங்கள் நாட்டு நட்டீர்களா அல்லது களை பறித்தீர்களா அல்லது மஞ்சள் எடுத்து கொடுத்துருக்கா என்று கட்டப்பம்மன் வசனம் போல் யாரை நீங்கள் ஏமாத்து? எல்லாம் இந்த மக்களுடைய வரி பணங்கள் தானே ஏமாத்துறீங்க. அப்படி என்றால் நீங்கள் மக்களுக்கு எல்லாமே தெரியும் சார். முழுக்க இந்த மருத்துவம் நீட்டு ரத்து என்பது நாடகம் என்பது எழுதாத, அதாவது ஆள் இல்லாத ஊரில் டீயாத்திர கதை மாதிரி எழுதாத பக்கம் வாசித்து கொண்டிருக்கிறது திமுக அரசு. இது அதாவது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பிரச்சனை நீங்கள் பாருங்கள், அவங்க எல்லா ஊழலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாட்டில் மக்கள் மத்தியில் கெட்டு குட்டுச்சாராகி மக்கள் மத்தியில் பேர் கட்டு போச்சு. இந்த ஆட்சின்னு தேராதுன்னு திமுகவுக்கும் தெரியும். அவை கிடைச்சவரை சுட்டிட்டு ஓடிடுவோம்.
அப்போ மக்களுக்கு ஏதாவது நம்ம இருக்கிறோம் ஸ்ரீலங்கா மக்களுக்காக இவர் உழைக்கவில்லை, தங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக இவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது மக்கள் அறிய வேண்டும். அதனால தான் சொல்கிறேன், நீட்டை ரத்து செய்ய முடியாது, இவர்கள் நோட்டை எண்ண வேண்டும், இவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகளுக்கு நோட்டை எண்ண வேண்டும். ஆகவே தான் நீட்டை ரத்து செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா, தருவியா தரமாட்டியா, தராவிட்டா ஒம்பேச்சுக்கா, இப்படிலாம் நடிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? யாரை மிரட்டுறீங்க? எல்லாம் ஏமாற்றிய வேலைக்கு சார். நீட்டை ரத்து செய்ய மாட்டார்கள். இந்தியாவுக்கு எல்லா மாநிலத்தும் ஒரு மித்த அந்த சட்டத்திட்டம் போது உங்களுக்கு மட்டும் நான் விதிவிலக்கா? இப்படிலாம் யாரை ஏமாத்துறான்னு மக்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த ஆட்சியின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. 1974 கலைஞர் என்ன சொன்னார்? நான் ஆட்சியில் வந்தேன்னா சாராய கடையை எல்லாம் மூடி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு சொட்டு போலியோ ட்ராப்ஸ் ஊற்றுவாங்களா, அதை விட நாங்கள் ஒரு சொட்டு கூட சாராயம் விற்க மாட்டாங்க. இது சத்தியம் பண்ணி சொல்கிறாங்கன்னு நடித்தார். 2020 ஜெயா டிவியில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தோம். இப்போ கோவிட் காலத்தில் மயான அமைதி, தேசங்கள் முழுவதும் அமெரிக்காவிலிருந்து உசிலம்பட்டி வரைக்கும் அமைதி. அப்போ டாஸ்மாக் எதிராக திமுக போராட்டம் நடத்துகிறது. நம்முடைய அம்மையார் கனிமொழி அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்படி நின்ற காட்சியை நான் அந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்ததை மீண்டும் சொல்கிறேன். சொல்லுங்கள். அந்த அம்மையார் தான் சொன்னாங்க, எங்கள் திமுக ஆட்சி வந்தோம்னா பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடே என் பாட்டிற்கு அடிமை, நீங்களும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நானும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், திருவாடல் வசனம் போல எங்க ஆட்சி வந்தோம்னா ஒரு சாரை டாஸ்மார்க்லாம் மூடிடுவாங்க. நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. டாஸ்மார்க்லாம் மூடிடுவாங்க. அப்போ சோசியல் மீடியா டிவி காட்டுறது பொய்யா? சொல்லுங்க, எல்லாம் பொய்யா என்ன சொல்ல மாதிரி இவ்வளோ பெரிய நாடகங்கள் இன்னைக்கு மருத்துவத்துறையில் இவங்க சொல்றாங்களே. நேற்று சார் இதுக்குள்ள என்ன தெரியுமா? தமிழ்நாடு அரசு அரசாணையன் டாக்டர் அசோசியேஷன் தலைவர்கள், தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைய டாக்டர் அசோசியேஷன் தலைவர்கள் அவங்களுக்கு அரசாணை எண், கலைஞர் போட்ட அந்த அரசாணை எண் 354. அதில் டாக்டர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். மற்ற மாநிலத்தை விட இவங்களுக்கு 40,000 சம்பளம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. கொரோனா காலத்தில் டாக்டர் விவேகானந்தன் காலமானார். அவருடைய மனைவிக்கு இன்னும் வேலை வரைக்கும் போராடுறாங்க. இதில் என்ன பிரச்சனை? இதை பிரித்து இது குறித்து அந்த டாக்டர் அசோசியேஷனில் விசாரிச்சப்பறம் என்னென்னா, முதலமைச்சருடைய தனிச்செயலராக இருக்கக்கூடிய உமாநாத் அவர்கள் தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் செந்தில்குமார் தான் ஹெல்த் செக்ரட்டரி இருந்தார். ஹெல்த் செக்ரட்டரி அவரை மாற்றி சுப்ரியா சாகுவை போட்டாங்க. சுப்ரியா சாகு மாறின பிறகு மீண்டும் செந்தில்குமார் அங்கே போட்டிருக்காங்க. இந்த செந்தில்குமார் ஹெல்த் செக்ரட்டரி அவர்களிடம் தமிழ்நாடு டாக்டர் அசோசியேஷன் சேர்ந்து பல முறை கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. இந்த கோரிக்கை மனுக்களை நீங்கள் அட்லீஸ்ட் சிஎம் உடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய உமாநாத் அவருடைய நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா? அப்போ அவர் சொன்னாதான் சிஎம் கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே இன்னைக்கு எல்லா செக்ரட்டரியுமே தன்னை வரைக்கும் பார்ப்போம், அங்கே உட்காந்துட்டு தந்தானை துதிப்போமே இந்த நிலைப்பட இருக்கிறாள் தோறது மக்களுக்காகவோ அல்லது துறை சார். நீங்கள் அந்த குமரி மாவட்ட காரணம்னு அந்த ஒரு மதச்சார்பினுடைய அடையாளமாகவே பாடுறீங்க. பாடல்கள் வரிகள் எல்லாமே பக்திமயமான பாடலாக இருந்தாலும் அது யாரை துதிப்பாங்க? தந்தானை துதிப்பானேன்னு. இவங்க யாரை? இவர்கள் தான் சார்ந்திருந்த அந்த துறையை, அந்த தலைமையை குளிர்விக்கிறதுக்காக பல 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 விஷயங்கள் செய்து முழுக்க நிர்வாகத்தை சீர்கேடாக்கி கொண்டார்கள். இவர்களா நீட்டுக்காக போராடுகிறார்கள். நீட்டை பற்றி உங்களுடைய துறைகளே அங்கு உள்ள அரசு அந்த டாக்டர் அசோசியேஷனுடைய கோரிக்கைகள், அந்த செவிலியருடைய கோரிக்கைகள் அதுவே உங்களால் நிறைவேற்ற முடியல. 4 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி முடிஞ்சாச்சு. அந்த டாக்டர் அசோசியேஷன் தலைவர் சங்கம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? கலைஞர் சமாதியில் மனு கொடுத்துட்டு வந்தாங்க. ஐயா மெரினா பீச்சில் இருக்கிற கலைஞர் சமாதியில் மனு கொடுத்துட்டு எங்களுக்கு இதுதான் நிலைமையா என்ன சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட உங்கள் நிர்வாகத்தில் நீங்களாம் மனமூர்ந்து உளமூர்ந்து தமிழக அரசின் வாய்மையை வெல்லும் என்ற தலைப்பு உண்மையானால் நீங்கள் துறை சார்ந்த உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். எதுவுமே நிறைவேற்றாமல் ஓட்டு என்ற வங்கிக்காக நீங்கள் மக்களை தினசரி ஏமாற்றி ஏதோ மக்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறது மாதிரி ஒரு நாடகம் நடிப்பது இது மக்களுக்கும் தெரியும். ஆட்சியை நிச்சயமாக துடைத்தெறியப்படும் என்பது காலம் வெகு தூரம் இல்லை. இன்னொரு முறை வருவேன், வர்றதை பார்த்ததுனால தான் பிரச்சனை. அண்ணன் டிடிஎஸ் அவர்கள் இந்தியா கூட்டணியில் அது தெண்டி கூட்டணின்னு சொன்னார். இந்த தெண்டி என்ற வார்த்தை கேரளாவில் மலையாள வார்த்தை ஆக்சுவலாக தெண்டி பயிலேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது தெண்டி அது ஒரு மாதிரியான, அதாவது இந்த இந்தியா கூட்டணி எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் தேய்பறை போல் போய் கொண்டிருக்கின்றன. அந்த கூட்டணியில் திமுகவும் அங்க வகித்துக்கின்றது என்பது அது பேர் தொண்டி தொண்டி கண்டி சொல்லுவாங்க. எங்கேயா உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்ணீங்களோன்றதுக்காக
நான் தென்னிந்தியாங்கிறதுக்காக இல்ல, அந்த வார்த்தைகளை சொல்றேன். ரைட் ரைட். இப்போ வந்து அதில் என்னன்னா, இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் முட்டையும் தூக்குவார்கள், செங்கலையும் தூக்குவார்கள். அவங்க தாங்களை தக்க வைக்கிறதுக்காக எது வேணாலும் தூக்குவாங்க. அதாவது ஊழல், இந்த ஊழலை சிக்கி இடி ஐடியில் ரெய்டு செய்து இதை மக்கள் மத்தியில் பேர் கெட்டு போச்சு. இதை திசை மோத்திற்காக தான் இந்த நீட்டு ரத்து என்ற நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடகம் தமிழக மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள்.